ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் ரூல்ஸ். நான் உங்கள் கார்த்தி. இங்கே இருக்கிறவங்களில் பெரும்பாலான ஆட்கள் ஒரு வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்குறவங்களா தான் இருக்கிறாங்க. அண்ட் சம்பளம் வாங்கின உடனே ஒரு வாரமோ அல்லது 2 வாரமோ மட்டும்தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? எதனால் நம்மளால் பணத்தை சரியாக கையாள முடியலை அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த பணம் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக நம்ம கோடியாக பணம் சம்பாதிச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் சரிதான். இனியாவது பணத்தை கையாளுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ தான் ஒரே வழின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பணத்தை உருவாக்கணும் அப்படின்னா பணத்தை பற்றின அறிவுங்கிறது ரொம்ப தேவை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 4 விதிகளுக்குள்ளே தான் பணத்தோட அறிவுங்கிறது ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த 4 விதிகள் என்னென்னங்கிறத வாங்க எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கன்வென்ஷனல் விஸ்டம். பணத்தை நாம் சம்பாதிக்கணும்னு நினச்சா பணத்தை பற்றின அறிவுங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதுக்கு நாம் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி யோசிக்கிறத முதல்ல விட்டுறணும். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு பணமெல்லாம் பத்தாது, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு பணத்தை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. அப்படியே உங்களோட மைண்ட் செட்டும் அதே பஞ்சத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை ஈர்க்கவே முடியாது. உதாரணமாக நீங்கள் உங்களோட சின்ன வயசில் உங்களோட அப்பா அம்மாலாம் பணம் என்ன மரத்தில் இருந்தால் வருது, பணம் தாப்பா எல்லா கெட்ட விஷயங்களையும் செய்ய தூண்டுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரியான பொய்களை நாமளும் கேட்டு வளர்ந்து வர்றதுனால பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்கிறது இல்லை. அண்ட் இதே மாதிரி இன்னொரு தவறான எண்ணமும் பணத்தை பற்றி இருக்குது. அண்ட் அதுதான் கடன். உங்களுக்கு கடனை எப்படி சரியாக பயன்படுத்தணுங்கிற உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக கடன் உண்மையாலுமே கெட்டது இல்லைன்னு உங்களுக்கே புரிய வரும். அப்படி கடனை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுனால தான் கடன் வாங்குறத நம்ம எல்லாருமே வெறுக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகாத ஆளுங்கக்கிட்ட இருந்து பணம் சம்மந்தமான எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காதீங்க. பணத்தை பற்றி சரியாக புரிஞ்சு வச்சுருக்கவங்கள்ட்டையும் அதே நேரம் ஃபினான்ஷியலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஆளுங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் பணத்தை பற்றின எந்த ஒரு ஆலோசனையும் நீங்கள் கேட்டுக்கணும். அண்ட் இந்த மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை பற்றின அறிவை கொடுக்க முடியும். அண்ட் உதாரணமாக ஒரு விளையாட்டை பற்றி, அதாவது ஒரு கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விளையாட கற்றுக்கணும்னா கிரிக்கெட் விளையாண்ட ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த பணத்தை பற்றின அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம பணத்தை பற்றின எந்த ஒரு அறிவையும் கற்றுக்க முடியும். அடுத்ததாக நம்பர் 2, கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். பணக்காரங்க கிட்ட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா நம்பிக்கையோடையும் என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிற செல்ஃப் எஸ்டீமோடையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செல்வத்தை அடையவும் அது மூலமாக சந்தோஷமாக இருக்கவும் தகுதியான ஆளுன்னு நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக முடியாது. அண்ட் இது உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிறக்கான ஒரு ப்ராசஸ். அதாவது நீங்கள் உங்களையே ஒரு பணக்காரனாக பார்க்கணும். அண்ட் அந்த ஒரு நம்பிக்கை, பணக்கார தோற்றம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவே நீங்கள் பணக்காரனாக தேவையான ஊக்கத்தை கொடுக்கும். முக்கியமாக இந்த ரிச் செல்ஃப் இமேஜை வளர்த்துக்கிறப்ப நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இருக்கிற பலரும் வெற்றியை பார்க்க பயப்படுறதுனால தான் பணக்காரனாக மாட்டுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுக்க கற்றுக்கணும். உதாரணமாக நீங்கள் உங்களோட முதல் பிஸ்னஸை ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட கையில் எந்த ஒரு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்காக பேங்க்கில் இருந்து கடன் வாங்குற முதல் ரிஸ்கை நீங்கள் எடுக்கணும். இப்படி பலரும் கடனுக்குள்ளே போகிறப்ப அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அண்ட் பணக்காரனாக ஆகிறதுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கீ ஃபேக்டர்னு சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு செயலையும் செய்ய இந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக முடியாது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃப் செக் பண்ணணும். அண்ட் இது வரைக்கும் நாம் ஏன் ஃபினான்ஷியலி எஜுகேட்டடாக இல்லைங்கிறத பற்றியும் பணத்தை பற்றின அறிவு இருக்கிறது எவ்வளவு அவசியங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஃபினான்ஷியலாக எஜுகேட்டடாக இருக்கிறதுக்கான 4 முக்கியமான விதிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரூல் நம்பர் 1, டோன்ட் இன்வெஸ்ட் இன் வாட் டு யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பணத்தை முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு வழி. நீங்கள் ரொம்ப காலமாக ஒருத்தருக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வரணும். ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஃபாரெக்ஸ்னு இந்த மாதிரியான பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட பணத்தை பெருக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் விட நான் இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது உங்கள் மேலேயே நீங்கள் முதலீடு பண்ணுறது தான் அது. நான் சொன்ன இந்த பலவிதமான முதலீடுகளில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பணத்தை உருவாக்குறதுக்கு இயந்திரமாக இருக்கிற உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண தேவையான எல்லா அறிவையும் நீங்கள் முதல்ல கெயின் பண்ணிக்கணும்.
இருக்கணும். அதில் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் உங்களோட இண்டஸ்ட்ரியில் நீங்கள் புது புது அப்டேட்டை கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது உங்களை மூழ்கடிக்காது. உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் முக்கியமாக தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்லையும் நீங்கள் எப்பயுமே அப் டு டேட்டாக இருக்கணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது உங்களோட பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறது. நீங்கள் உங்களோட தொழிலை வாங்கினாலும் அல்லது உருவாக்கினாலும் ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக விரிவாக்கம் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அப்படி பண்ணணும்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட தொழிலும் வளர்ச்சி அடையும். ஒரு பிஸ்னஸை நடத்துகிறதும் காரை வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காரை நீங்கள் ஓட வைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி தான் பிஸ்னஸும். நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணி தான் ஆகணும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற முதலீடு ரியல் எஸ்டேட்டு. அண்ட் இது எல்லா முதலீட்டையும் மாதிரியே குறைஞ்ச பணத்துக்கு வாங்கி அதிகமான ப்ராஃபிட்டுக்கு விற்கிறது தான் இந்த ரியல் எஸ்டேட்டு. இங்கே இருக்கிற பல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரும் முதல்ல ஒரு வீட்டில் இருந்து முதலீட்டை ஆரம்பித்து அதிகமான லாபத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை தரக்கூடிய ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இவங்க போகிறாங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் ஒரு நல்ல விலை போகக்கூடிய வீட்டை வாங்கணும். அதை புதுப்பிக்கிறதுக்காக நீங்கள் அதிகமான பணத்தை செலவு பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஏறும்போது அதிகமான லாபத்துக்கு விற்கணும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற முதலீடு பங்குச்சந்தை. ஒரு கம்பெனியோட சேல் பொதுமக்கள் கைக்கு வர்றது தான் இந்த பங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பங்குகளை வாங்குறப்ப நீங்கள் அந்த பிஸ்னஸோட ஒரு ப்ராஃபிட்டுக்கு சொந்தக்காரர் ஆகிறீங்க. உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது. மற்ற எல்லா முதலீடுகளையும் விட பங்குச்சந்தை முதலீடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம பார்த்த இந்த 4 வகையான முதலீடுகளும் பணத்தை பெருக்கிறதுக்கான முக்கியமான முதலீடுகள்னு சொல்லலாம். இந்த 4 முதலீடுகளில் நீங்கள் எந்த முதலீட்டை பண்ணாலும் அதை பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரூல் நம்பர் 2, டெப்ட் இஸ் எ பவர்ஃபுல் பட் டெட்லி வெப்பன். இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஆமாங்க, கடனோட பவரை நம்ம கம்மியாக எடை போட்டுறவே கூடாது. என்ன கடன் வாங்க சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கடனை நம்ம எந்த அளவுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பணத்தை உருவாக்க முடியும். கடனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அண்ட் கெட்டது என்னன்னு பார்த்தா உங்களால் கடனை அடைக்க முடியாதுன்னு தெரிகிறப்பவும் நீங்கள் கடன் வாங்குறது தான். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன் லோனை சொல்லலாம். அண்ட் இது இங்கே இருக்கிற பலரோட வாழ்க்கையும் அழிக்கிற கடன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஒரு 18 வயசு பையன் மேலே கண்டிப்பாக கடனை திணிக்கவே கூடாது. சரி, கடனில் இருக்கிற கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு, நல்லது என்ன இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கடனை உங்களால் திருப்பி கொடுக்க முடியும்னு நினச்சி நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கடன் தான் நல்ல கடன். உங்களுக்கு கடனை பயன்படுத்தி எப்படி பணத்தை உருவாக்குறங்கிறது தெரிஞ்சாலே கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக மாற முடியும். ரூல் நம்பர் 3, திங்க் ரிச். பணக்காரன் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மட்டும் பணக்காரனாக மாற முடியாது. பணக்காரன மாதிரியே உங்களை நீங்களே பார்க்குறதும் நடந்துக்கிறதும் தான் உங்களை பணக்காரனாக மாற்றும். முக்கியமாக நீங்கள் பணக்காரன் ஆனால் எந்த மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். குறிப்பாக நீங்கள் இருக்கிறத விட ஒரு படி மேலே போய் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நீங்கள் பணக்கார மாதிரி எல்லா செலவும் உங்களோட தகுதியை மீறி பண்ணணும்னு நான் சொல்ல வரலை. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட பணத்தை ஒழுக்கத்தோட கையாள கற்றுக்கணும். இப்படி நீங்கள் பணக்காரராக இல்லாத நிலைமையிலையும் பணத்தை சரியாக கையாள கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பணம் வரும்போதும் நீங்கள் பணக்காரனாக மாறும்போதும் இன்னும் அதிகமான பணத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ நாமளும் பணக்காரன் தான் அப்படின்னு யோசிங்க, அதே மாதிரி செயல்படுங்க. ஒரு நாள் உங்களால் கண்டிப்பாக பணக்காரனாக முடியும். ரூல் நம்பர் 4, டெவலப் ஸ்கில்ஸ் டு பை அசட்ஸ். உங்களோட பாக்கெட்டில் பணத்தை போடுற எல்லாமே அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு ஆப்போசிட் உங்களோட பாக்கெட்டில் இருந்து காசை எடுக்கிற எல்லாமே லயபிலிட்டிஸ் தான். அண்ட் உங்களோட மூளை தான் உங்களோட பெரிய சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த சொசைட்டியில் இன்னும் வேல்யூபுளான ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அதெல்லாம் சரிதான், நான் எந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மார்க்கெட்டில் நிறைய வேல்யூ இருக்கிற அதே நேரம் அது நிறைய பணத்தை உருவாக்க உதவுதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அது மூலமாக பணத்தை பெருக்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்யணும். அண்ட் இந்த வீடியோ மூலமாக ஃபினான்ஷியல் எஜுகேஷனோட முக்கியத்துவத்தை பற்றியும் முக்கியமான 4 விதிகளை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.